அரசாங்க கவர்மெண்ட் தான் போக முடியும். காரணம் என்ன? அது குடி அரசு. அந்த வருமானம் தான் அரசையே நடத்துகிறது. எவ்வளவு கேவலம்! 2000 வருஷத்துக்கு முன்பு சாதாரணமான புலவர் வள்ளுவர் பேராசா அவர் என்ன பண்ண கண்ணுண்ணாமை எழுதுற. கண்ணுண்ணாமை எங்க எழுதுறாரு வள்ளுவர் பார்த்துன்னு சொல்லி சொன்னா பனை ஓலையின் மீது கண்ணுண்ணாமை எழுதுறார். எந்த மரம் கண்ணை உற்பத்தி பண்ணுமோ அந்த பனவரத்து அந்த காலத்துல அதுதான் இருந்துச்சு. ஓலையில் தான் பனை ஓலையின் மீது கண்ணுண்ணாமை எழுதிய பாவலன் அவர் என்ற காரணத்தால் தான் முந்தம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் வள்ளுவர் தோட்டத்தை கட்டியிருக்கிறார் என்று நுட்பத்தையும் சேர்த்து பார்க்கவும். அதனாலே நான் சொல்கிறேன், அன்பிற்குரியவர்களே, அப்ப தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்த நூல் அதுல 2 பேர் உணவு, அதற்கடுத்து வணிகம் தான். வாணிகம் செய்வார்க்கு இல்லையா? வாணிகம் பேர் பெரும் தமிழ் செய்யும் சொல்லி மிக அழகாக சொல்ற. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிங்கிற இந்த திருக்குறளை நான் நினைவுபடுத்துவதற்கு காரணம் வாணிகம் பாடியிலிருந்து வருகிறது. வாணிகம் பாடி தான் வணிகர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பாடிதான் வாணிகம் பாடி. அது வாணியின் அடிப்படை, கலைவாணியின் அடிப்படை. என்ன ஒரு வியாபாரிக்கு எத்தனை கலைகள் செய்தது தெரிய வேண்டியது. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொற்கொன்மை, இந்த 3 வடிவங்களுக்கு தேவை. வாடிக்கையாளரிடத்தில் அன்பு இல்லையா? எது விற்கும் எது விற்காது, எப்படி விற்கும் எப்படி விற்காது, அந்த அறிவு, ஆராய்ந்த சொற்கொன்மை, தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பக்குவமாக பேசுகிறார்கள். அந்த பேச்சின் மொழி ஒன்றுதான். நீங்கள் பேசக்கூடிய அந்த தமிழ்தான் உங்கள் வணிகத்தை செழிக்க வைக்கிறது. நான் நன்றி உணர்வோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த இலக்கிய அமைப்புகள் தமிழ் இயக்கம் உட்பட, ஐயா தலைமையத்தில் இருக்கிற தமிழ் இயக்கம் உட்பட அனைத்து தமிழ் அமைப்புகளை தாண்டி பிடிக்கக்கூடிய தங்க விருதுகள் வணிகர்கள் என்பதுதான் உண்மை. அப்புக்காக ஒப்புக்கு பேசல, சாப்பிடுற உப்புக்காக பேசுவது. அது உப்பு போட்டவர்கள் நீங்க இருக்கிற காரணத்தினாலே தான் பேசுறது. நமக்கு என்ன மகிழ்ச்சி சொல்லி சொன்னா, நம்முடைய தவத்திரு சுவாமிகள் அவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துப்பா எழுதலாம் என்று பார்க்க பாலமுருகன் அடிவை ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்து எழுதலாம்னு மைப்பேடுல வாய்ப்பாயிட்டு வந்துருச்சு. மைப்பேனாவே எழுதலாம்னு பாலமுருகன் எழுதிட்டு பேனாவை எடுத்தா பேனா வரமாட்டேங்குது. ஏன்னா பேனா வேறு வடிவத்தில் இருக்கிறது. பாலமுருகன் அடிமைக்கு அது வணக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஐயா ஒரு ரகசியம் சொல்றேன், வெளியே சொல்லக்கூடாது என்றாலும் கூட தமிழ் படித்தவர்கள், தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர்கள், தமிழ் ஆசிரியர்கள் என்று திருவள்ளுவர் விருது இதுவரைக்கும் வழங்கப்பட்ட விருதெல்லாம் பார்த்திருக்கிறேன். நம்முடைய பாலமுருகனுடைய சாமி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டதற்கு காரணம் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஒரு அரசு ஒரு புகைப்படம், ஒரு போட்டோ, சாமி நின்று ஒரு சின்ன பள்ளி குழந்தைக்கு பரிசு கொடுக்கிறார். உயர்வாய் இருக்கிறார் நம்முடைய தவத்திற்கு அடிகள். சின்ன குழந்தை சின்னதா இருந்து 2ஐயும் பார்த்த பொழுது தமிழ் வளர்ச்சி துறையிலே நிர்வாக பொறுப்பில் இருக்கிற ஒருவருக்கு தோன்றியது உயர்ந்த ஒரு உருவம். சின்ன பிள்ளைகள் குரல் என்பது அங்கு சேர்ந்திருக்கிறது. திருக்குறளின் மேல்வரியை போல பெரிதாய் நம் சாமிகள் இருக்கிறார். சிறிதாய் அந்த குழந்தைகள் திருக்குறள் போட்டிகளில் கலந்துகொள்ளக்கூடிய குழந்தைகள். அப்ப 2 பேர் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே நிற்கிற திருக்குறளை போல இப்படி பெரிதா சாமிகளுக்கான சின்னதா குழந்தை இருக்கிற பொழுது நிற்கிற திருக்குறளை போல திருக்குறள் நிற்பதற்காக நிற்க அதற்கு தர என்று இருக்கக்கூடிய நம்முடைய தரத்தில் சாமிகளுக்கு கொடுத்ததை விட பொருத்தம் என்ன வகையில் சொல்லி ஏன் சொல்லி சொன்னா, வயதானவர்களுக்கு உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியாது. வயதாகி விட்டது. சின்ன சிறிய குழந்தைகளை மையப்படுத்தி திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டும். நீங்க வந்து பார்த்தா கண்ணா பார்த்து
இந்த பகுதியிலே மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் அழைத்து அந்த ரத்னகிரி வளாகமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தவனத்தை போல ஒரு சோலையை போல சின்னஞ்சிறிய குழந்தைகள் திருக்குறள் போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிற பொழுது எனக்கு என்ன மகிழ்ச்சினா ஆயிரக்கணக்கில் வரக்கூடிய அந்த குழந்தைகள் அனைத்துக்கும் உணவு கொடுக்கிறார், கால உணவு கொடுக்கிறார், மதிய உணவு கொடுக்கிறார்கள், போட்டி பரிசீலிப்பு தாமதமானால் இடை உணவு கொடுக்கிறார்கள். முப்பால் என்று திருக்குறளுக்கு பேர் இருக்கிறது. 3 வகையில் பாலூட்டக்கூடிய அன்னை இது உன் எதிரே தனக்கு சாதிகள் என்று உருவத்தில் அவர்களுக்கு மேலையில் வைத்துக் கொண்டு நான் புகழ்வது நோக்கவில்லை. ஒரு துறை இல்லையா, ஒரு அடியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சாமி ஐயா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு 1000 சாமி இருக்கலாம், எனக்கு ஒரு தமிழ் சாமி சொல்றவரை சாமியே இல்லைன்னு சொல்றோம். சாமியே இல்லைன்னு சொல்றவரை கூட சாமி என்று நீங்கள் இசைக்கு ஒப்புதல் தெரிவிக்கக்கூடியவருக்கு வேந்தரையே மாற்றி இருக்கிறாருன்னா ஒரு ரசவாதம் நிகழ்ந்திருக்கிறது. சாமியே இல்லை, அவர்தான் தமிழ் சாமி, தமிழ்தான் சாமி, தமிழ் தான் நம்ம சாமி. ஒன்றுக்கு வேறுபாடு கிடையாது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆட்டாக்குவது 2 பேருக்கு வணிகம் சொல்லப்பட்ட வழங்குகிறார்கள். நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அப்ப நான் பார்த்தோம்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி முதல் பட்டம் யார் கையில வாங்கினா ஏழு முதலியார் கையில வாங்கி சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர் இல்லையா ராமசாமி முதலியார். நீங்க பார்க்கிற ஏழு முதலியார் அந்த 7க்கு பிறகு ஆட்டாக்க ஜெயலலிதா நம்முடைய உயர்கல்விக்கான அறக்கட்டளையில அவர்கள் செயலாளராக இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி பேராக உள்ள போய் பார்த்தாலே இல்லையா, உள்ள போய் பார்த்தாலே மனம் அவ்வளவு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத பணி. கைவிடப்பட்டவர்கள், உதவி இல்லாதவர்கள் அப்படின்னு அதை எண்ணி பார்க்கிற பொழுது அப்பா உனக்கு கொடு என்று கேட்டு கூட கொடுக்க வருகிறார்களே நம்முடைய விக்ரமராஜா பேசுகிறார். ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, வணிக சங்கத்துக்கு சந்தா வரலையே கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா சந்தா சாலைக்கு இருந்தவங்களே நாடு போயிட்டு ஆட்காது. இங்கதான் ஆட்சி நடந்திருக்கிறது. வரலாறு நீங்க கேட்டால் வியப்படைவீர்கள். அது இல்லை, அதுவே கஷ்டமா இருக்கிறது என்று சொல்கிறார். வருகிற குழந்தைகள் அனைவருக்கும் உணவு போட்டு திருக்குறளை கொண்டு சேர்க்கிற அந்த பணியை ஆட்சி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பத்திரகிரியா பட்டினத்தடிகள், பத்திரகிரி பட்டினத்தடிகளும் ஒன்று சேர்த்தால் பத்திரகிரி வரும் என்பதுதான் நான் இந்த தருணத்தை எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. இதை சொல்லுகிற போது நான் மற்றொன்றையும் சொல்ல வேண்டும். தமிழை நாடக்கூடிய உள்ளம். எனவேதான் தான் நடத்தக்கூடிய வணிக நிறுவனத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் சொல்கிறார். தமிழ்நாடு பெயர் வைத்து அண்ணா எவ்வளவு படாது பாடுபட்டார்கள் தெரியும். தமிழர்களே ஏற்றுக்கிறது. ஏன்னா உத்தரப்பிரதேசம் ஒரு பிரதேசம். நீ எண்ணி பாருங்க, கேரளா ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலம். இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நீங்க மேல இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், நீங்க அனைத்து மாநிலங்களுடைய பெயரை எழுதினாலும் அவையெல்லாம் மாநிலம். இது ஒன்றுதான் நாடோடு. இது ஒரு நுட்பமான அளவு பாருங்க. ஏன்னா பெரியாருடைய பிள்ளை பெரியார் என்ன செய்தார்னு கேட்டா, நாடு விடுதலை கூட்டு தன்னுடைய ஏற்றுக்கு விடுதலைக்கு பேர் வச்சுட்டார். ஒரு நம்பிக்கை பாருங்க. நாடு விடுதலை ஏற்றுக்கு விடுதலைக்கு பேர் வச்சார். நாட்டுக்கு குடியரசு வரல, ஏற்றுக்கு குடியரசு என்று வைத்தார். அவர் தான் பெரியார். அந்த பெரியார் தான் அண்ணாவை வளர்த்து வார்த்தை உரியார் இல்லையா? அண்ணாவும் பெரியாரும் சேர்ந்த வரி யாருன்னு கேட்டால் வேந்தர் அவர்கள் தான். இந்த விருதுகளில் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் வைப்பதற்கு முன்பே தன்னுடைய துணிக்கிடைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்